ஓகே, வணக்கங்க. ஸோ மை நேம் இஸ் விஜய பெருமாள். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ என்ன செய்யறோம்னா, இப்போ வந்து லான்ச் வந்து 26ஆம் தேதி தான் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னையே நம்ம ஏன் இந்த மார்க்கெட்டிங் நாங்கள் ஃபெப்ரவரியில இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தோம். ஃபெப்ரவரியில வந்து ஒரு 6 சிட்டி வந்து நம்ம இவெண்ட் நடத்தினோம். அப்புறம் வந்து மே மாசத்துல வந்தப்ப 8 சிட்டி நம்ம வந்து இவெண்ட் நடத்தினோம். இப்ப ஜூன்ல வர்றப்ப நம்ம வந்து 4 சிட்டில வந்து இவெண்ட் நடத்துறோம். இந்த பிசினஸ் வந்து பிரைமரியா வந்து நார்த்ல தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சவுத்ல வந்து இதுக்கு முன்ன வந்து ஆ, செஞ்சதில்ல. இந்த இந்த பிசினஸ் வந்து ஆக்சுவலி சவுத்க்கு வந்து இதுக்கு வரைக்கும் வந்து எடுத்துட்டு வந்ததில்ல. ஸோ கொஞ்ச நாளாவே நான் வந்து ரொம்ப கம்பெனிய வந்து வற்புறுத்தி, இந்த எப்படியாச்சும் நம்ம வந்து சவுத் பக்கம் இந்த பிசினஸ லான்ச் பண்ணணுன்ட்டு தான் நான் வந்து யுஎஸ் கார்ப்பரேட்ட பேசி, நம்மளோட லீடர்ஸ் இங்க ஆஸ்திரேலியா லீடர்ஸ்ட்ட பேசி, ஸோ கடைசியில வந்து அ மே மாசம் வந்து அக்ரி பண்ணியிருந்தாங்க. சாரி. மே மாசம் வந்து அக்ரி பண்ணியிருந்து, ஆ நம்ம வந்து சவுத் பக்கம் போனோம். ஸோ இத வந்து நம்ம வந்து சென்னைக்கு போனோம். அப்புறம் வந்து சென்னைக்கு முடிச்சுட்டு, அப்புறம் வந்து பெங்களூர் போனோம். அப்புறம் கோயம்புத்தூர் போனோம். அப்புறம் கொச்சின் போனோம். 4 சிட்டி வந்து மே அ மே வாட்டியா இந்த பிசினஸ் வந்து இத்தன வருஷம் நான் 10 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கேன். இதான் வாட்டி வந்து நான் வொர்க் பண்ற கம்பெனி வந்து சவுத் இந்தியாவுக்கு போயிருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல வரவேற்பா இருந்துச்சு சவுத்ல இருந்து. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே வந்து வெரி ரிசெப்டிவா இருந்தாங்க. வெரி ரெஸ்பான்சிவா இருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் வித் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் டுடே. கொஞ்சம் ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் ஒண்ணு ஒண்ணா நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இந்த பிசினஸ பத்தி அப்புறம் நம்ம வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் தெரியுதாங்க எல்லாத்துக்கும்? தெரியுது தெரியுது. ஓகே, எக்ஸலென்ட். தெரியும். சரி. சரி, இப்ப வந்து ஆம், இத வந்து நான் வந்து கொஞ்சம் கம்பெனிய பத்தி கொஞ்சம் நான் சொல்லிடுறேங்க. இந்த கம்பெனி வந்து ஏற்கனவே ஒரு 51 சிட்டீஸ்ல வந்து பிரான்ச் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் பிசினஸ் லெவல்ல வந்து அவங்க போயிட்டு வராங்க. யுஎஸ், யுகே, யூரோப், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸ்க்ரீன் வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. தெரியுது தெரியுது. தெரியுதா சார்? இப்ப இப்ப இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நவ் இட்ஸ் ஃபைன். யா ஓகே. ஸோ 51 கண்ட்ரில வந்து பிரான்ச் இருக்கு ஏற்கனவே. ஸோ இப்ப வந்து இந்தியா வந்து இந்த மாசம் கடைசியில வந்து இந்தியால லான்ச் பண்றாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் இவென்ட் ஃபார் அஸ். நம்ம ஏன்னா ஒரு வருஷமா இந்த கம்பெனிக்கு வந்து இந்தியால லான்ச் பண்ற ஒரு ஐடியாவே இல்ல. இதுக்கு முன்ன 5 வருஷத்துல தான் பிளான் இருக்கு இந்தியாவுக்கு மூவ் பண்றதுக்கு. ஆனா ஒரு வருஷமா நாங்க வந்து இந்த கம்பெனியோட ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் இந்தியாவை லான்ச் பண்ணோன்ட்டு இப்ப இந்த மாசம் கடைசியில வந்து நம்ம வந்து இந்தியா லான்ச் வந்து நம்ம செய்றோம். ஸோ இந்த கம்பெனி வந்து குளோபலா இருக்கிறதுனால நீங்க வந்து வேலை செய்யறப்ப நீங்க இந்தியால மட்டும் தான் வேலை செய்யணும்ட்டு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வந்து வெளிநாட்டுல இருந்தா கூட நீங்க அவங்க வந்து இந்தியால வந்து பிசினஸ் செய்யலாம். அவங்க யுஎஸ்லயோ கனடால மத்த நாட்டுல இருந்துட்டு கூட அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட பிசினஸ் செய்யலாம். ஸோ 2 வகையிலயும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு கிளையண்ட் இருந்தா கூட நீங்க அவங்க கூட நீங்க ஒரு லிங்க் குடுத்து அவங்க வந்து ஆர்டர்லாம் செய்யறதுக்கு வந்து வசதியா இருக்கும். ஸோ நீங்க வந்து வொரி பண்ணவே இல்ல. நம்மளுக்கு வெளிநாட்டுல வந்து கஸ்டமர்ஸ் இருந்தா எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்றது, ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. 51 கண்ட்ரிஸ் நம்ம மேனேஜ் பண்றதுனால எந்த கண்ட்ரில உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்களோ அங்க வந்து நம்ம வந்து ஈஸிலி ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து இந்தியால இருந்து நீங்க இன்டர்நேஷனலா செய்யறதுனாலும் பிரச்சனை இல்லை. இன்டர்நேஷனல்ல உள்ளவங்க இந்தியால வந்து பிசினஸ் செய்யறதுனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 வகையிலயும் நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப முக்கியம். நான் 3 விஷயம் நான் சொல்றேன் சார். இந்த ஒரு கம்பெனி எக்ஸ்கியூஸ் நீங்க மீ வந்து மேம். பிசினஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்க ஒரு கம்பெனிய வந்து நீங்க வந்து டிசைட் பண்றீங்கன்னா, நீங்க 3 விஷயம் நீங்க பார்க்கணும்.
வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தரமான ப்ராடக்ட்ஸா இல்லையான்னு நீங்க பார்க்கணும். ஸோ இந்த கம்பெனில பாருங்க 2 ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வச்சிருக்கேன். இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு 2 மில்லியன் பிளஸ் பாட்டில்ஸ் வந்து வித்துருச்சு வேர்ல்ட் வைட்ல. ஆல்ரைட், இந்த நோனி ப்ராடக்ட்ஸ் வந்து 174 மில்லியன் பாட்டில்ஸ் வந்து வித்திருக்கு. நோனி இஸ் அவர் ஹையஸ்ட் செல்லிங். நான் எல்லா கண்ட்ரீஸ்லயும் நோனி இருக்கும். உங்களோட நோனி என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இது இந்த ஒரு பாட்டில் நோனியில வந்து விதவிதமான டிசீஸ்க்கு வந்து நீங்க வந்து கவர் பண்ணலாம். ஸோ நோனியோட டாக் வந்து நான் அப்புறமேல் செய்வேன். இன்னைக்கு வந்து நான் பிசினஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ இஸ் பிஸ்னஸ். கம்பெனி வந்து தரமான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களா, நம்ம கஸ்டமர் முதல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த வகையில வந்து இந்த கம்பெனி வந்து த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ரெண்டாவதா வந்து டீமுக்கு வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களா, என்ன கொடுக்குறாங்க. நான் ஐ வில் கோ த்ரூ ஆல் தட். ஆனா டீமுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஹையஸ்ட் பேயிங் கம்பெனி. 3 வருஷமா வந்து இந்த கம்பெனி வந்து மேக்சிமம் பே அவுட் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. மெம்பர்ஸ்க்கு மேக்சிமம் 51% பே அவுட் கொடுக்குது. அதோட வந்து compensation plan was voted for 3 years as the best compensation in the industry. ஸோ நம்ம அதை கோ த்ரூ பண்ணுவோம். அப்புறம் அடுத்தது வந்து ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து எவ்ரி ஒன் நான் பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, மேம் இங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி ஃப்ராட் நடக்குது மேம், காசு எடுத்துட்டு அப்புறம் வந்து கம்பெனி போயிருக்கு மேம், அந்த மாதிரியா மேம் உங்களோட கம்பெனியோ அப்படின்னு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது. ஸோ நீங்க நீங்க வந்து இதனால தான் நான் வந்து என்னோட மார்க்கெட்டிங் செய்யறப்ப வெதர் யூ ஆல் நோட்டீஸ் ஆர் நாட், நான் ஒரு விஷயம் நான் வந்து தெளிவா நான் வந்து போட்டிருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, இந்த பிசினஸ் நீங்க செய்யறப்ப நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்ட வேண்டியதில்ல. நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி Ma'am, தான் can நீங்க I say you something? can you all Ma'am, will you please wait talk in Hindi or English? can you wait until I finish? Because this is Tamil Okay, session. sure, sure. English session is on Okay, English session is on Thursday. This is Tamil session. okay, okay. Okay, so we've Sure. got one session for English coming soon. Sure. Okay, so இந்த பிசினஸ் செய்யறப்ப போஸ்ட் நான் போடுறப்ப இந்த ஃபியூ மந்த்ஸா நான் மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த இந்த விஷயம் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. மேம் நீங்க வந்து இது வந்து ரொம்ப ஸ்கேம் நடக்குது, கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்கேம் நடக்குது, கேரளால இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, நீங்க வந்து பிசினஸ் இந்த டைம்ல எடுத்துட்டு வரீங்களே, எப்படி நீங்க வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு இது ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஸோ நான் என் போஸ்ட்ல வந்து நான் 3 விஷயம் நான் முக்கியமா நான் சொன்னேன். எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன்றும் வேணாம். நீங்க ஒரு 5 இயர்ஸ் கட்டி தான் இந்த பிசினஸ் செய்யணும்ட்டு அவசியமே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுவேன், நீங்க பல்கா வாங்கி தான் இந்த பிசினஸ் செய்யணும்ட்டு அவசியம் இல்லை. மூணாவதா வந்து உங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணும், பிசினஸ் ட்ரைனிங்ல இருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் செஷன் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாட்டியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து இந்த பிசினஸ் வந்து உங்களோட ஆளுங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி வாரம் வாரம் நான் செஷன் as many session as possible நான் இந்த மாதிரி செஷன் நான் நடத்துறேன். நீங்க உங்களோட ஆளுங்களை வந்து இந்த செஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து திருப்தினா இந்த பிசினஸை பத்தி சரி ஆரம்பிக்கணும், அப்புறம் உங்களுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ சப்போர்ட் வந்து எல்லாமே வந்து நாங்க கொடுக்குறோம். ப்ராடக்ட் நாலேஜ்ல இருந்து கம்பென்சேஷன்ல இருந்து பிசினஸ் செஷன்ல இருந்து எப்படி நீங்க சோஷியல் மீடியால வேலை செய்யணும், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். எல்லாம் நம்ம வந்து மேக்சிமைஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த ட்ரைனிங்கே சார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நாங்க இந்த பிசினஸ் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் ஜாயின் பண்ணப்ப இந்த மாதிரி ட்ரைனிங் ஒரு $3,000 நாங்க கட்டி நாங்க ட்ரைனிங் பண்ணணும். அதே ட்ரைனிங் வந்து நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, நம்ம மக்களுக்கு வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வந்து இந்த ட்ரைனிங்கை நம்ம நடத்தி விடுறோம். ஆனா இதே ட்ரைனிங் தான் நாங்க வந்து கத்துக்கிறதுக்கு நாங்க ஒரு $3,000 முந்தி வந்து காசு கட்டி நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும்ட்டு நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து நீங்க வந்து சும்மாவா எடுத்துக்காதீங்க. இது வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நாங்க எடுத்துட்டு வரோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ, இது வந்து ஒரு ஸ்கேம் இல்லை. இந்த பிஸ்னஸ்ல நாங்க ஒரு 5 இயர்ஸ் உங்ககிட்ட காசு எடுத்துட்டு நாங்க இந்த பிஸ்னஸை செய்யல. எல்லாம் நாங்க வந்து எங்களோட டைம், எங்களோட ட்ரைனிங், எங்களோட பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து செய்யுங்கன்ட்டு தான் நம்ம வந்து இன்வைட் பண்றோமே தவிர நீங்க காசு கொடுத்துட்டு தான் ஒரு பிசினஸ் செய்யணும்ட்டு நீங்க அவசியம் இல்லை இதுல.
ஸோ அடுத்ததா வந்து இதுல வந்து இப்போ வந்து ஆம், இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம்ல, நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்ப ஏன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஈட்டிங் லைஃப் ஸ்டைலும் டீச் பண்ணுவோமேன்ட்டு தான் நம்ம வந்து ஒரு ஃபேட் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து எடுத்துட்டு வரோம். ஸோ இந்த ஃபேட்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து என்ன நம்ம டீச் பண்ணுவோம்னா, இப்போ இப்போ வந்து ரொம்ப பேர் வந்து கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், கான்ஸ்டிபேஷன், ஹார்மோனல் பேலன்சிங் இஷ்யூஸ், மெனபாசல் இஷ்யூ, இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு டு சர்டன் எக்ஸ்டென்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து காஸ்டா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம நம்ம கஸ்டமர் வர்றப்ப நம்ம ப்ராடக்ட்ஸை மட்டும் அவங்ககிட்ட தள்ளாம நீங்க ஒரு 28 நாள் ப்ரோக்ராம் எங்களோட செய்யுங்க, நீங்க என்ன சாப்பிடணும்ட்டு நாங்க டீச் பண்றோம், நீங்க என்ன இந்த 28 நாள்ல செய்யணும்ட்டு டீச் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாதிரி நீங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து இந்த 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 ப்ரோக்ராமை வந்து செய்யுங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸும் இந்த ப்ரோக்ராம்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போவோம். ஸோ இது யார் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்தோம்னா, இப்போ வந்து சாப்பாடு இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து சாப்பாடு அவங்க வந்து ஒரு அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் இல்லாட்டினா அந்த இஃபெக்ட் அந்த அந்த ரிசல்ட் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ வி ஒன் மேக்ஸிமம் ரிசல்ட். அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்டு ஒரு ஹெல்த்தி ஈட்டிங் ப்ரோக்ராம்ஸும் நம்ம கஸ்டமர்ஸ். ஸோ இது வந்து நம்மளே வந்து உங்களுக்காக உங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ நீங்க இதுல வந்து ஐயோ நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராமை செய்யறது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, நீங்க கவலையே பட வேணாம். நாங்களே இது வந்து நம்மளோட ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம வச்சு நம்ம இதுவும் கொஞ்சம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நாங்க வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துடுறோம். இப்ப அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் சொன்னேன்ல, நம்ம ஒரு கம்பெனியை நம்ம சூஸ் பண்றதுன்னா தரமான ப்ராடக்ட்ஸா இருக்கணும். ஸோ இந்த கம்பெனியில வர ப்ராடக்ட்ஸ் வந்து annually டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ். வருஷம் வருஷம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்கிரீடியன்ட் வந்து அப் டு டேட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த ரெகுலேஷன்லாம் கரெக்டா இருக்கா, இந்த ரெகுலேஷன் மாத்திரப்ப நம்ம ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் மாறும். ஸோ அதனால எல்லாத்தையும் வருஷம் வருஷம் டெஸ்ட் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த வகையில வந்து ஒரு 1040 டெஸ்ட் வந்து செஞ்சிருக்காங்க. கிளினிக்கல் ஸ்டடிஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சுகர் லெவலை குறைக்குதுன்னு இந்த பிளட்ல. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இது செய்யுதா, இது வந்து கிளினிக்கல் ஸ்டடிஸ் அதையும் வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டிசோல் லெவலை குறைக்குது, கார்டிசோல் லெவல் குறைச்சா பிளட் ப்ரெஷர் வந்து நல்லா ஆகுமே. ஸோ இது வந்து ஆக்சுவலி நடக்குதா அப்படின்னு எல்லாம் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடிஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட வந்து மேக்சிமம் டாக்டர்ஸ் என்டோர்ஸ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ப்ராடக்ட்ஸை பத்தி டாக்டர்ஸோட என்டோர்ஸ்மெண்ட் வேணும்னா நீங்க சொல்லுங்க. எங்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்ட்டு நம்மகிட்ட வந்து வீடியோஸ் வேற உங்களுக்கு வந்து அனுப்புறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் வைஸ் நீங்க வந்து வென் யூ கிவ் சம்திங் டு அ லவ்ட் ஒன், உங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும், இது வந்து தரமான ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ், ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும். ஸோ அந்த வகையில வந்து இவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த ப்ராடக்ட்ஸோட டெஸ்ட் கேரண்டீட் அண்ட் ப்ரூவன் அவங்க வந்து நம்மளுக்கு இந்த இந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க ப்ராடக்ட்ஸ் வைஸ். நான் இன்கம் பார்ப்போமே. இப்போ நான் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் ஒரு கம்பெனியை பார்க்குறப்ப இன்கம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம இந்த கம்பெனியில் வந்து இன்கம் எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி வந்து 3 வருஷமா ஓட்டட் நம்பர் 1 காம்பன்சேஷன் பிளான். அப்படின்னா அப்போ இந்த கம்பெனி வந்து காசு மட்டும் ஹாயா கொடுக்குது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர்கோட கம்பெனி வந்து இட் இஸ் பேயிங் த ஹையஸ்ட் இன்கம் இன் த பிஸ்னஸ். 51% கொடுக்குது கம்பேர்ட் டு ஆல் தி அதர் கம்பெனிஸ். நான் முந்தி வந்து இந்த மொடியா இருக்குல்ல, இந்த கம்பெனில தான் இருந்தேன். 37%. இந்த கம்பெனி 51% கொடுக்குது இன்கம். மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கீங்க, நான் எழுதியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணப்ப நம்ம எழுதியிருக்கோம். ஆனா யூ சி த ஒன் ஆன் த டாப், மேல எந்த கம்பெனி இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ற கம்பெனி இஸ் பேயிங் அவர் டீம் மெம்பர் த ஹையஸ்ட் இன்கம். ஸோ அந்த வகையில வந்து நம்ம வந்து ஒரு வகையிலயும் நம்ம வந்து நம்ம டீம் மெம்பரை வந்து குறைச்சிட மாட்டோம். அதோட இந்த இன்கம்ல வந்து 8 விதமான போனஸ்
போனஸஸ் இருக்கு. ஸோ ஒரு 2-3 போனஸ் மட்டும் இல்ல, 8 விதமான as you grow in the business, நீங்க பிசினஸ்ல பெருசாக பிசினஸ்ல வேற வேற இன்கம் வந்து உங்களுக்கு போனஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பே அவுட் த மேக்ஸிமம் பே அவுட் இன் திஸ் கம்பெனி. ஓகே, நம்மளோட சப்போர்ட். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட நான் பேசினேன். ஸோ நம்ம வந்து நீங்க இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு வந்து தேவையான ட்ரைனிங் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் செய்யறேன்ல இந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் செஷன், இது வந்து நீங்க போய் வந்து இந்த செஷனை வந்து நீங்க உங்களோட டீம் யாரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நீங்க போய் நடத்துறதுக்கு பதிலா நாங்க நடத்துறோம், நாங்க ஹெல்ப் பண்றோம். ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி நீங்க போய் பேசுறதுக்கு பதிலா உங்களுக்கு இன்னும் ஏன்னா நீங்க எல்லாம் நியூவா இருக்கீங்க பிசினஸ்ல, நீங்க பேசுறதுக்கு பதிலா நாங்க ஹெல்ப் பண்றோம். நாங்க வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் நடக்கிறோம், நம்ம எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வரோம், நம்ம மைக்ரோபயாலஜிஸ்ட கூட்டிட்டு வரோம், அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை பத்தி பேசிட்டோம், நீங்க வந்து உங்களோட ஆளுங்களை வந்து அந்த ஜூம்க்கு அனுப்புங்க. ஸோ அவங்க லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளே வந்து இந்த மாதிரி சப்போர்ட்லாம் செய்யும், ட்ரைனிங் எல்லாம் நாங்க செய்யறோம். மார்க்கெட்டிங் மெட்டீரியல் இன்னைக்கு வந்து பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து நான் வந்து எல்லா மார்க்கெட்டிங் மெட்டீரியல் இன்னைக்கு பார்க்க வேண்டிய மார்க்கெட்டிங் மெட்டீரியல் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட வேலைனா மார்க்கெட்டிங் மெட்டீரியலுக்கு நான் இதை எடுத்து சும்மா நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ ஃபேஸ்புக்லயோ நான் போட வேண்டியதுதான். அவ்வளவுதான் உங்க வேலை. ஸோ யாராவது கேட்குறாங்களா என்ன பிஸ்னஸ் நீங்க செய்யறீங்கன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், அவ்வளவுதான் உங்களோட வேலை. அப்புறம் அவங்க கேட்குறப்ப என்ன ஏதுன்னு கேட்குறப்ப நீங்க வந்து அவங்கள வந்து உங்களோட இந்த மாதிரி செஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ன ஏது எப்படி. வேற கொஸ்டின்ஸ் இருந்தால் நாங்களே ஹெல்ப் பண்ணிடுறோம். ஸோ சப்போர்ட் சிஸ்டம் இஸ் த ஒரு பக்கம் கம்பெனி பார்ட்னர்க்கோட சப்போர்ட் சிஸ்டம் லான்ச்க்கு அப்புறம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னையே எங்களோட மார்க்கெட்டிங் வேலையில இருந்து நம்மளோட ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அதுக்கு அடுத்ததா இது ரொம்ப முக்கியம், யோர் கமிட்மெண்ட். நீங்க வந்து என்ன கமிட் பண்றீங்கன்ட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஒர்க் நாங்க போடுறோம், ட்ரைனிங் பண்றதுல இருந்து மார்க்கெட்டிங் மெட்டீரியல் இருந்து எல்லாம் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் செய்யறதுல இருந்து எல்லாமே நாங்க உங்களுக்கு செய்யறோம். அப்ப நாங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட இருந்து? நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, எங்களுக்கு வந்து காசு ஒண்ணும் வேணாம் உங்ககிட்ட இருந்து, நீங்க 5 years போட வேண்டியதில்லை இந்த பிசினஸ் செய்யறதுக்கு, நான் சொல்லிட்டேன். ஆனா என்ன எங்களுக்கு வேணும்னா உங்களோட டைம். நீங்க வந்து கொஞ்சம் எங்களோட வந்து வேலை செய்யுங்க. இப்போ வந்து இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் குரூப்ல, நம்மளோட பிரைவேட் குரூப்ல, இந்த ஜாயின் பண்ணவங்களோட குரூப்ல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் மெட்டீரியல் நான் ஷேர் பண்றேங்க, இதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட. ஸோ அது உங்க வேலை, அது உங்களோட கமிட்மெண்ட். எங்களுக்கு நாங்க இவ்வளவு வேலை உங்களுக்கு செய்யறோன்னா நீங்க இந்த ஒரு ஹவராவது நீங்க வந்து ஒரு போன்ல வச்சுட்டு நீங்க கொஞ்சம் வேலை செய்யாட்டினா அப்புறம் நம்ம வந்து ஈவனா இல்லை, நாங்க கொடுக்கறதுக்கும் நீங்க எங்களுக்கு திரும்பி கொடுக்கறதுக்கும் ஈவனா இல்லை, சரியா? ஸோ அதனால கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுங்க, கொஞ்சம் வந்து எங்களோட சேர்ந்து சரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் நான் வேலை செய்ய போறேன், என்ன செய்யணுங்க கேளுங்க. ஓகே, நாங்க வந்து சரி இது வந்து இங்க போடுங்க, இது வந்து இது செய்யுங்க, என்கொயரிஸ் வந்தா இது அனுப்புங்க, இது நான் எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த பிசினஸ் செய்யறதுக்கு. பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சோஷியல் மீடியா belly டு belly. நான் சோஷியல் மீடியானா இப்போ நான் சொன்னல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே நீங்க வந்து பிசினஸ் செய்யலான்ட்டு 5 years நீங்க போடாம. ஸோ அதுதான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல என்ன செய்வீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் போடுவீங்க, or maybe you do a reels about the products, கொஞ்சம் ரீல்ஸ் செய்வீங்க. அந்த மாதிரி செய்யறப்ப இப்ப யாராவது வந்து கேட்பாங்க இது என்ன ப்ராடக்ட்யா, என்ன இது போட்டிருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ நீங்க அப்ப அவங்க கேட்கறப்ப நீங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டு சார் ஐயா இங்க வாங்க, இந்த ட்ரைனிங்க்கு வாங்க, இதுல வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி இந்த ப்ரோக்ராமை பத்தி கரெக்டா சொல்லுவாங்க, வாங்க நம்மளோட ப்ராடக்ட் ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு வரலாம். ஸோ அப்படி அவங்க வாங்குறப்ப சரியா நான் இந்த ப்ராடக்ட்ஸை நான் ட்ரை பண்றேன்ட்டு அவங்க வாங்குறப்ப நீங்க வாங்கிட்டு நீங்க அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ நீங்க என்ன செய்யணும், ஒரு லிங்க் இருக்கும் கம்பெனியில வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. லிங்க் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம் உங்க அக்கௌண்ட்ல. அந்த லிங்க் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர் வந்து அந்த லிங்க்ல கிளிக் பண்ணிட்டு டெலிவரி அட்ரஸும் பேமெண்ட் போட்டா டைரக்டா குர்கான் வேர்ஹவுஸ்ல இருந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் ப்ராடக்ட்ஸ்.
ஸோ நீங்க 5 இயர்ஸ் கூட போட வேண்டியதில்லை. நீங்க வாங்கவே வேண்டியதில்லை. நீங்க வாங்கித்தான் இவங்ககிட்ட போய் விற்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு லிங்கை கொடுத்தா கஸ்டமர் வந்து அதுலயே வாங்கிடுவாங்க. இப்ப எல்லாமே இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைன் ஆர்டர் தான். எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் தான். ஸோ அந்த ட்ரெண்ட் நம்ம எடுத்துட்டு வரணும் இந்தியா மார்க்கெட்க்கு. ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா பெலி டு பெலி. ஸோ பெலி டு பெலி நீங்க பல்கா வாங்கிட்டு லெட்ஸ் ஒரு 10 பாட்டில வாங்கிட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அந்த வரின்னு செய்றீங்க. ஸோ அது கூட செய்யலாம். நீங்க அப்படி உங்களுக்கு அந்த மெத்தட் வேணும்னா நீங்க அந்த வரி கூட செய்யலாம். ஆனா அவசியம் இல்லை. இப்ப வந்து 2 வாரியான பீப்புள் வராங்க. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, மேடம் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன், நான் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிறேன், அப்புறம் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு வந்து இந்த பெலி டு பெலி மார்க்கெட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். இன்னொருத்தவங்க வராங்க, மேடம் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஆனா நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணா தான் எனக்கு வந்து ஒத்து வரும். ஏன்னா எனக்கு வந்து வீட்டுல பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்து என் வீட்டுக்கு வந்து ஜாமான் வாங்குவாங்க. ஸோ அப்ப எனக்கு ஜாமான் வீட்டுல இருக்கணும். அதோட நான் சோஷியல் மீடியால வந்து போஸ்ட் பண்றப்ப அப்பப்ப நான் லிங்க் அனுப்பிடுவேன். லிங்க் அனுப்பிட்டா அவங்க அதுலயே ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் தேவை. ஆனா ஒவ்வொருத்தங்களோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து இது எந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னாலும் நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் சார். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ல நான் உங்ககிட்ட வந்து கம்பெனியை பத்தி நான் சொல்லிட்டேன். கம்பெனி வந்து ட்ரஸ்ட்வர்தியான கம்பெனி. நம்ம வந்து இத்தனை வருஷமா நம்ம வேலை செய்யறோம், நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த கம்பெனில எப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து கார்பரேட்டையும் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனி இஸ் அ ட்ரஸ்ட்வர்தி கம்பெனி. ப்ராடக்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கணும் உங்களுக்கு, கிளினிக்கல் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஃபேட்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 13 வருஷமா நம்ம வந்து இந்த ஃபேட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஹெல்த்தி ஈட்டிங் ப்ரோக்ராம் இந்தியாவில் 8 வருஷமா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 8 வருஷமா இந்த ஃபேட்ஸ் ப்ரோக்ராம் இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. alright, successful-ஆ. So நீங்க வந்து அந்த healthy eating program will complement your business. Money, maximum earning, the best, highest compensation plan in the business, in the industry, highest compensation plan உங்களுக்கு. alright, support system நம்ம ரெடியா வச்சிருக்கோம். ட்ரைனிங்ல இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அது வச்சிருக்கோம். So you don't need to worry about the support system. ஒர்க் வந்து உங்களோட ஒர்க் தான். நீங்க தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நீங்க அந்த சப்போர்ட் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட வேலையை நீங்க செய்யறதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதுல பிரச்சனையே இருக்காது. நீங்க உங்களோட சப்போர்ட் ஒரு 1 hour கமிட் பண்ணுங்க. ஒரு நாள்ல வந்து ஒரு 1 hour கமிட் பண்ணாலும் அதுல ரொம்ப வேலை நம்ம செய்யலாம். அதுல இந்த டைம்ல வந்து நான் என்ன செய்யணும்ட்டு நான் கோஆர்டினேட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கு நாங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க வந்து இந்த பிசினஸ் செய்யறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஈஸி டு டூ பிசினஸ் உங்களுக்கு. ரொம்ப பேசிட்டேன் போல. சரி, நான் ரெக்கார்டிங்க முதல்ல நிப்பாட்டிடுறேன். நான் கொஸ்டின் எடுக்கிறேன் இப்ப.